அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து, இந்த நிகழ்ச்சியை எனக்கு பேச அழைப்பு விடுத்து, அ இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அணியினுடைய செயலாளர், மருத்துவர் நா. எழிலன் அவர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அ அவர் என்னிடம் கேட்டாரு, "என்ன தலைப்பில நீங்க பேசுறீங்க?" அப்படின்ட்டு. அப்பொழுது அன்றைக்கு இருந்த சிந்தனை என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன். அதாவது மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி புக். அந்த புக்ல வந்து எப்படி ஐரோப்பாவுல வந்து 18ஆம் நூற்றாண்டுல மாடர்னிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நவீனத்துவம், அது எப்படி தோன்றி வளர்ந்து இன்றைய இன்றைய உலகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட் ஆஃப் மாடர்னிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தலைநிமிர்ந்து நிற்கிறது. அதுக்கு நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பிறகு பேசுவோம். ஆனால் அந்த மாடர்னிட்டியினுடைய வெளிப்பாடு தான் அதனுடைய ஒரு முழு வடிவம் அப்படிங்கிறது தான் வந்து பிரெஞ்சு நாட்டில் நடைபெற்ற அந்த மாபெரும் புரட்சி, ஜனநாயக புரட்சி. அந்த புரட்சி தான் வந்து என்ன செஞ்சதுனாக்கா, 3 கோஷங்களை மனித குலத்திற்கு விட்டுச் சென்றது. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாபெரும் கற்பனை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு முன்னர் ஐரோப்பாவில் நிலவி வந்த சூழல். அந்த சூழல் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிலப்பிரபுத்துவத்தும், மன்னராட்சியும் இருந்த அந்த காலகட்டத்தில், அப்ப என்ன இருந்திருக்கும்? சுதந்திரம் இருந்திருக்குமா? சமத்துவம் இருந்திருக்குமா? சகோதரத்துவம் இருக்குமா? 3மே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லோரும் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், எல்லோரும் அவர்களுக்கு அடிமைகள் அப்படின்னு இருக்கும் பொழுது, இப்ப வந்து மக்கள் மக்கள் தான் முன்னால் இருக்க வேண்டும். அவர்கள் தான் பிரதானம் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு வந்தது தான் இந்த தத்துவம். அதனால தான் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சொன்னது வந்து சுதந்திரம். யார்ட்டேருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஆட்சி செய்பவர்கள், அது வந்து நிலப்பிரபுக்களா இருக்கட்டும், அல்லது மன்னர்களா இருக்கட்டும், அவரிடமிருந்து விடுதலை பெற்று நாம் வந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும். நமது கருத்துக்கள் சுதந்திரமாக இருக்கட்டும், எண்ணங்கள் சுதந்திரமாக இருக்கட்டும், செயல்பாடுகள் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அதேபோல சமத்துவம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ மேல நான் கீழ அப்படிங்கிறது இல்லாமல், நம்ம வந்து எல்லோரும் சமமாக பயணம் செய்வது அப்படிங்கிறது வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சமத்துவம் அப்படிங்கிறது. சமத்துவம் வந்து சமுதாய சமத்துவமா இருக்கும், பொருளாதார சமத்துவமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அரசியல் சமத்துவம். இந்த 3 சமத்துவமும் உள்ளடக்கியது தான் சமத்துவம்ங்கிற அந்த சொற்றொடர். அதுக்கு அடுத்தது வந்து சகோதரத்துவம். எப்படின்னா வந்து ஒரு ஃப்ரெட்டர்னிட்டின்னு அது ஆங்கிலத்தில சொல்றோம் இல்லையா? இது. இத பத்தி ஏன் நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்தியாவில இருக்கக்கூடிய சமுதாய அ அ அமைப்பு, சமுதாய அமைப்பு அப்படிங்கிறது தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய அமைப்பு என்பது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3க்கும் நேர் எதிராக இருக்கிறது. என்ன கிடையாது? சுதந்திரம் அப்படிங்கிறது இங்க இருக்க முடியாது. சமத்துவங்கிறது நிச்சயமாக கிடையாது. சகோதரத்துவம் நிச்சயமாக கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்ல என்ன, இந்த மாரி ஒரு கனவு, சுதந்திரம் வேணும், சமத்துவம் வேணும், சகோதரத்துவம் வேணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோமே தவிர, ஆனால் அத வந்து பொலிட்டிக்கலா, அது வந்து ஒரு பிராக்டிஸா அத முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது யார் எடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியால இடதுசாரிகள் எடுத்தாலும் கூட, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் அதை வெகு அ வலுவாக முன்னெடுத்தது அப்படிங்கிறது இயக்கம் தான். அதுவும் குறிப்பாக பெரியார் அந்த சீன்ல வந்ததுக்கு அப்புறம் தான். அவர் வந்து காங்கிரஸை விட்டு விலகி, சுயமரியாதை இயக்கம் கண்டு, அதற்கு பிறகு திராவிடர் கழகத்தை அமைத்து, அண்ணா அவருடன் இணைந்து பணியாற்றும் பொழுது, இந்த 3 கருத்துக்களும் மிக வீரியமாக பீரிட்டு கிளம்பின. அவன் வந்து இந்த 3க்கும் எதிராக எவையெல்லாம் இருந்தனவோ, அவை எல்லாவற்றையும் கேள்வி கேட்பதும், அடித்து நொறுக்குவதும், விவாதிப்பதும், விமர்சிப்பதும் அப்படிங்கிற வகையில வந்து முன்னேறினாங்க. அப்போ அது தங்களுடைய கொள்கையாக அவர்கள் வரிந்து கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த 3ம் தான். அப்ப இந்த 3ம் தான் உண்மையான ஜனநாயகம். ஜனநாயகத்துக்கு நம்மளை இட்டுச் செல்லும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் நம்ம இயக்கம். இப்போ அப்ப இருந்த சூழ்நிலை என்ன? நம்ம யோசிச்சு பாருங்க. நம்மளுது வந்து மத ரீதியாக நாம் எப்படி எப்படி நடத்தப்பட்டோம்? இன ரீதியாக எப்படி நடத்தப்பட்டோம்? ஜாதி ரீதியாக எப்படி படிக்கட்டு சமுதாயமாக படைக்கப்பட்டு, எப்படி ஒருத்தர் அடக்கி ஆளுவது, உன்னை விட நான் உயர்ந்தவன், என்னை விட நீ தாழ்ந்தவன் என்ற சமமற்ற ஒரு போக்கும்போது, அது மட்டுமல்ல, ப தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டுன்னு வந்து சகோதரத்துவத்திற்கு நேர் எதிரானத்தோடு இயங்கிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில், இது குறித்தெல்லாம் பேசுவதற்கு நெஞ்சில் எவ்வளவு உரம் வேண்டும்னு யோசிச்சு பாருங்க. இல்ல துணிவு எவ்வளவு துணிச்சல் வேணும். இந்த மாரி இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சில மாற்று சிந்தனையாக, மாற்று கருத்தாக அதை முன்வைத்து, இது வந்து என்னன்னா துப்பாக்கி ஏந்திய போராட்டம் அல்ல. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கருத்து போராட்டம். மக்களுடைய மனதை மாற்றி, அவர்கள் மனதில் இந்த கருத்துக்களை விதைத்து, அதன் வழியாக அரசியல் கட்சியை கட்டி, போராட்டங்களை நடத்தி, ஏன்னா நமக்கான உரிமைகளை மீட்டு, ஒரு அந்த பயணத்தை நோக்கி நம்ம போறது அப்படிங்கிறது வந்து, இந்த 2 கட்சிகளுக்கும் சாத்தியமாயிற்று. திராவிட இயக்கத்துக்கு அது சாத்தியமாயிற்று. அதற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தியவர் வந்து தந்தை பெரியார் என்று சொன்னால், அதுக்கு வந்து ஒரு ஜனரஞ்சகமான வடிவம் கொடுத்து, மக்களை எல்லோரும் வளைத்து, அதனுடைய ஒரு பகுதியாக ஆக்குனதுல அண்ணாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. அப்போ இந்த மாரி ஒரு இயக்கம் தோன்றி, அண்ணாவுக்கு வந்து வேற ஒரு சாத்தியக்கூறும் அவருக்கு தென்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தத்துவங்களை வைத்துக்கொண்டு, புதிதாக நமக்கு வந்து இருக்கக்கூடிய விடுதலை, அதன் வழியாக கிடைக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல்கள், அதன் வழியாக கிடைக்கக்கூடிய அரசியல் அதிகாரம், இதெல்லாம் நமக்கு கிடைத்தால், நம்மால் இந்த 3யும்
நிச்சயமாக நிலைநிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. பெரியார் வந்து என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம வந்து அதுக்கு போக வேண்டாம். நம்ம வந்து ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கமாகவே இதை நோக்கி பயணத்துக்காக நாம் பயணித்துக் கொண்டே இருப்போம். அரசியலுக்குன்னு போனீங்கன்னாக்க, நீ என்ன ஆகும் கேட்டா, தேர்தல் அரசியல், ஜனநாயக அரசியலுக்கு போனீங்கன்னா, இந்த 3லயும் நீங்க நிறைய காம்ப்ரமைஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுல அவர் வந்து அந்த இதுக்கு அவருக்கு அதில் நாட்டம் இல்லை. அந்த கருத்து வேறுபாடு காரணமாக திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக பிரிந்து 1949 தனி அரசியல் கட்சியாக துவங்கி அது பயணத்தை துவங்கி 57 தேர்தலில் நின்று அப்பொழுது ஒரு 15 இடங்களிலும், அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் 50 இடங்களிலும், அதற்கு பிறகு 1967 ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு அந்த கட்சி வளர்ந்தது. அதெல்லாம் வந்து ஒரு வரலாறு. ஆனா அதற்கு பிறகு என்ன பாருங்க. அதற்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றிலிருந்து இன்று வரை என்ன அதிமுக என்ற ஒரு கட்சி இருந்தாலும் கூட அவரெல்லாம் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து விலகி ரொம்பலாம் போயிட முடியாது. அப்போ இந்த கோட்டையை வந்து போட்டுவிட்டு போயிருக்கக்கூடிய அண்ணாவா இருக்கட்டும், அதற்கு முன்னால் இருந்த பெரியார் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் தான் வந்து இதுக்கு வலிவான ஒரு இதை அணைத்துக் கொடுத்தார்கள். இந்த கருத்தினால தான் நம்ம வந்து எப்படி நிக்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இந்த 3லும் நம்பிக்கை இல்லாத ஏன்னா ஒரு ஐடியாலஜி. அதனால தான் நமக்கு அவனுக்கு நேர் எதிரா பயணம் போக வேண்டியதா இருக்கு. இந்த 3லும் நம்பிக்கை இல்லாதவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, மதம் சரிதான், மதத்தின் வழியாக ஜாதியும் சரிதான். இந்த ஜாதியினுடைய படிக்கட்டை நான் தான் அமைத்தேன், அப்படிதான் அமைத்தேன். அதுதான் வந்து இது மாறாதது, என்றைக்கும் மாற்ற முடியாதது, காலம் காலமாக இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய சனாதனவாதிகள். அந்த சனாதனவாதிகள் வந்து தூக்கி பிடிக்கக்கூடிய அவர்களுடைய கட்சியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய செயல்படக்கூடிய RSS, அதனுடைய அரசியல் வடிவமாக இருக்கக்கூடிய பிஜேபி, அவர்களுக்கு எதிராக களமாடக்கூடிய ஒரே இயக்கமாக இன்று விளங்கிக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நமக்கு அவனுக்கு என்ன பரப்பு சண்டையா, வாக்கிய சண்டையா? நமக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய என்னன்னா கொள்கை தான். கொள்கையில இருக்கக்கூடிய வேறுபாடு. கொள்கை வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இது 3லயும் நம்பிக்கை வச்சிருக்கோம். அவங்களுக்கு அது 3லயுமே நம்பிக்கை இல்லை. நம்ம உண்மையான ஜனநாயகத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும்னா அவர்களுக்கு அதில் நிச்சயமாக நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு அவர்களுக்கு அந்த முரண் வருகிறது. அப்படி அந்த முரண் இருக்குல்ல, அந்த முரணை அன்றாடம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று கூட நடந்தது. எப்படி நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன மேட்டர். என்ன நம்ம பட்ஜெட்ல தாக்கல் பண்ணும்போது ரூன்னு போடுறோம். அவன் அந்த ஆர் போட்ட அந்த தேவநாகரி ஸ்கிரிப்ட் அந்த ரூபாங்கிறதுக்கு உண்டான இண்டிகேஷன் வச்சிருந்தது, அந்த சிம்பல் வச்சிருந்தது. நம்ம ஒரு இதில் பயன்படுத்த மாட்டோம்னு முதல்வர்கள் போட்ட ஒரு கார்டில் வந்ததுக்கு நாட்டில் என்னென்ன விவாதம் பண்ணாங்க நேற்று சாயந்தரம் நேஷனல் டிபேட்ல பார்த்தீங்கன்னா அப்படி நடந்தது. அப்போ ஏன் அது மாதிரி குதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர்கள் சொல்ல முடியாத ஒரு விஷயமாக நாம் இருக்கிறோம். ஏன் அப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற எல்லாரையும் அவங்களால வளைக்க முடியுது. ஆனா நம்ம மட்டும் அவங்களால வளைக்கவே முடியாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொள்கை தான். இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த கொள்கை. அதை நமது முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யறாங்க, மாண்பு முதல்வர் அவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்தை கூட அதை நழுவ விடாமல் மீண்டும் மீண்டும் இந்த கொள்கையை வலியுறுத்துவதும் அதை செயல் வடிவம் கொடுப்பதுமாக அவருடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தாக்கல் செய்யப்படக்கூடிய அந்த பட்ஜெட், இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல போட்டிருக்க திட்டங்கள் எல்லாமே எப்படி அவங்க சுதந்திரம், சமத்துவம், சமத்துவத்தை நோக்கிய பயணத்துக்கான திட்டங்களாகத்தான் அது இருக்கும். ஒன்னொன்னே எடுத்து அலசி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அது தெரியும். இது ஏன் இது மாதிரி நம்ம இது வந்து இன்னொரு விஷயம் அதில் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு இலக்கு மாதிரி கிடையாது. இது என்னன்னாக்கா ஒரு நெறிமுறை, அவ்வளவுதான். இது இது நம்ம போய் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுலாம் ஒன்றும் இல்லை. அதனால என்ன ஆகும், இதை நோக்கி நம்ம எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கோம், நம்ம பயணித்து கொண்டே இருக்கிறது தான் வேணும். ஏன் பயணித்து கொண்டே இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, கால ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, சூழ்நிலைகள் மாறும். ஆனால் புதிய புதிய பிரச்சனைகள் வரும். இந்த புதிய பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் வந்து நம்ம எதை குறிக்கோளாக கொண்டு கையாள வேண்டும் சொன்னால், இந்த 3ஐயும் உரைகளாக வைத்துக்கொண்டு அதுக்கு இது வருதா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து பயணிக்க வேண்டும். அதுதான் நமக்கு வந்து வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நேர் எதிராகத்தான் அவர்கள் வந்து இது 3 ஒழிப்பதற்காகத்தான் அவர்கள் வந்து அந்த வேலையை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நமது அரசியல் பயணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு எதிராக நாம் கட்டக்கூடிய கட்சி என்பது இந்த 3ஐயும் அடிப்படையாக வைத்துத்தான் இருக்கிறது. அதைத்தான் வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது நம்ம கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா, அவர் தேர்தல் பரப்புரை எல்லாம் தொகுத்து பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலினின் குரல் அப்படின்னு ஒரு புத்தகமாக அது உருவாக்கப்பட்டு வந்து வெளிவந்திருக்கிறது. அந்த புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நமது முதலமைச்சர் அவர்கள், நமது கழகத்தின் தலைவர் அவர்கள் மேற்கொண்ட பரப்புரைகள் இருக்குல்ல, அந்த பரப்புரைகள் அனைத்தையும் தொகுத்து அதை வெளியிட்டிருக்கிறார். அந்த தொகுப்பு எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் திரும்ப திரும்ப என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாஜகங்கிற கட்சியும் சரி, RSS சரி, எப்படி இந்த சமத்துவத்திற்கு எதிரான தங்களது நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள், அவருடைய செயல் திட்டங்கள் எப்படி இருக்கின்றன, எப்படி ஜனநாயகத்தை வேறறுப்பதாக அந்த இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, எப்படி இந்தியாவுக்கு விரோதமாக இந்தியா இதுவரை கட்டி காத்திருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் அனைத்தையும் சீரழிப்பவையாக அவை உள்ளன அப்படிங்கிறது எல்லாத்தையும் திரும்ப 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 அவர் எடுத்து காட்டிக்கொண்டே வருகிறார். அப்படி அந்த மாதிரி ஒரு குரலை எழுப்பும்போது அதற்கு ஆதாரமாக எது இருக்கிறது கேட்டீங்கன்னாக்கா, நமது இந்த 100 ஆண்டு கால பயணம். ஏன்னா நமக்கு இந்த மாடர்னிட்டியில வந்து நமக்கு இருந்த பயணம் இருக்குல்ல, அந்த பயணம். அப்போ நம்ம இந்தியா அப்படிங்கிறத வந்து முதல் கட்டமைக்கும் பொழுது
அதாவது விடுதலை கிடைத்து இந்தியாவை கட்டமைக்கும் போது அந்த கான்ஸ்டியூஷன் எழுதுறாங்கல்ல, அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த 3 கொள்கைகளும் தான். அம்பேத்கருக்கு, நேருக்கு அவர்களுக்கெல்லாம் இந்த கொள்கைகள் மேல் நம்பிக்கை இருந்தனால தான் அந்த மாடர்னிட்டியினுடைய அடிப்படையில அந்த கான்ஸ்டியூஷன் அமைக்கப்பட்டது. அதிலேயே வந்து என்னன்னாக்கா நமக்கு நிறைய வேறுபாடுலாம் இருந்தது. என்ன ஃபுல்லா மாடர்னிட்டியா இல்ல அப்படிங்கிறது. அதுல தான் பெரியார்லாம் வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது வந்து மதத்தை வந்து இந்த மாதிரி விட்டுட்டானுங்க அவனுங்க ஒண்ணும் பண்ணாம அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து கான்ஸ்டியூஷனை கொடுத்துட்டாரு. அதேபோல் இன்னும் சில சிக்கல்கள் எல்லாம் இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கிறது. முழுசா மாடர்னா இல்லாட்டியும் அட்லீஸ்ட் வந்து என்னன்னாக்கா மாடர்னா இருக்கிற மாதிரி மாடர்னிட்டியோட இருக்கிற மாதிரி அது வந்து ஒரு பிரிட்டன்ஷனாவது இருந்தது அந்த கான்ஸ்டியூஷன்ல. அதனால தான் அதை நமக்கு தாங்கி பிடிச்சிக்க வேண்டியதா இருக்கு. அப்போ அதற்கு ஊர் விளைவிப்பதாக இவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கும் பொழுது, நம்ம தலைவர்கள் வந்து மீண்டும், மீண்டும் அந்த குரலை எழுப்பிக்கூடாது. அதனால நான் வந்து என்ன சொன்னேன்னா, இன்றைய தலைப்பு வந்து நான் என்ன வச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களிடம் பேசுவதற்கு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட். அந்த கான்செப்ட்டுக்கு உரியவர்கள் இந்தியாவில யார் இன்னைக்கு ரொம்ப பொருத்தமாக உடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம தான். நம்முடைய அரசியல் தான், நம்முடைய நிலைப்பாடுகள் தான், நம்முடைய கொள்கைகள் தான், நம்ம பயணம் தான், நம்ம திட்டம் தான். இது எல்லாத்தையும் தலைமையேற்று நடத்திருக்கக்கூடிய நமது தலைவர் அவர்கள் இதில் மிகவும் கவனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நமது துணை முதலமைச்சர் அவர்கள் அவரும் அதே மாதிரி இந்த கொள்கைகள் எல்லாம் மிக கவனமாகவும் மிக உறுதியாகவும் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர் மேல அத்தனை கேஸை போட்டிருக்கான். இதுக்கு சனாதனத்தை வந்து ஒரு விஷயம் அதை வந்து அது ஒழிச்சு காட்டணும்னு சொன்னார்ல, அதுக்கு அத்தனை வழக்குகள் அவர் மேல். அப்போ சனாதனத்தை வந்து எதிர்த்து நாம் களமாட வேண்டிய இந்த காலகட்டத்தில் நாம் அதற்காக நம்மை தயார் செய்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் அது போன்ற ஒரு போரில் ஈடுபட வேண்டும். நம்ம போர் வீரர்களாக களத்தில் நிற்க வேண்டும். அப்படி நின்றோம் என்று சொன்னால்தான் நமது இயக்கம் எதற்காக கட்டமைக்கப்பட்டதோ, 100 ஆண்டுகளாக நாம் எதற்காக போராடி வந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த நோக்கத்தை நாம் அடைய இயலும். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்மோடு போவதில்லை. நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அதான் செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அதான் செய்ய வேண்டியிருக்கும். அப்படின்னா நீங்க ஒண்ணு கேட்கலாம். இது என்ன என்னைக்குமே இதுல வந்து முற்று பெறாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாஜக எடுத்து களவாட வேண்டியிருக்கும். நாளைக்கு பாஜக போல கூஜாக்கான்னு ஏதாவது ஒண்ணு வரும். நம்ம ஊர்லயே பாக்குறோம். இங்கே எத்தனை பேர் வந்திருக்கான் பாருங்க. சீமான்னு ஒருத்தன் வந்தான். அடுத்து 100 பேர் ஒருத்தன் வந்திருக்கான். உங்களுக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஆனா அவன் பேசக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 3க்கும் எதிராகத்தான். அப்போ இந்த 3ஐயும் உணர்ந்து செயல்படுவதுங்கிற ஒரே அரசியல் கட்சியாக நான் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் எல்லாம் மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அதே சமயத்துல இதை நாம் உணர்ந்து நம்முடைய செயல்களை நாம் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பேரவா. அந்த அந்த வகையில் அது இந்த மருத்துவ அணி அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவார்ந்தவர்கள் நிரம்பிய ஒரு அணி. அப்போ நீங்களெல்லாம் இந்த பயணத்தில் இதை கவனத்தில் கொண்டு பயணிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன்.